அண்ணே வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். தமிழ்நாடு நாள் என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க ஐயா. சிறப்பு. கேரளா? ஐயா தமிழ்நாடுக்கு தெரியலைங்க, கேரளாவுக்கு போட்டு. கேரளா. ஆந்திராவுக்கு என்னைக்கு கொண்டாடுறது? சத்தியமா தெரியாதுங்க. தெரியாது. ஆமாங்க. இது எப்படி நேரடியா பதில் சொல்றீங்களே அப்படின்னு சொல்றேன். ஐயா நாடு சுதந்திரம் அடிச்சு கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. புதுசா கொண்டாடுறீங்களே, இது எனக்கு புரியலைங்க, தெரியல. புதுசா கொண்டாடுறோமா? எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு கேள்விப்படுறேன். சரி சரிங்க. ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. தெரிஞ்ச சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு நாள் அப்படிங்கறத இன்னைக்கு நாம நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடணும் அப்படிங்கறத செந்தமிழன் சீமான் முன்வைக்கிறார். நல்லதுங்க, சிறப்பான விஷயம். சரிங்க. காரணம் என்ன அப்படின்னா 1956 வருடம் மொழி வெறியாக ஒவ்வொரு மாநிலங்களும் பிரிக்கப்படும் போது இதே நவம்பர் 1 1956 வருஷத்துல கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு பிரிக்கும்போது அந்தந்த மொழியில இருக்கிறவங்க அந்தந்த நாளை கர்நாடகா நாள், கேரளா நாள்னு கொண்டாடுறாங்க. சரிங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாளா கொண்டாடுறது இல்லை. கரெக்ட். சரிங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் அதை கொண்டாடுறது, தமிழ்நாடு மட்டும் கொண்டாடுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சீமான் அவர்கள் வைக்கிறார். சீமான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லியிருக்காருன்னா அப்புறம் அவர் கரெக்டா சொல்றாரு. ஏன் நாடு சுதந்திரம் அடிச்சு 80 வருஷம் ஆச்சு, இப்போ அவர் சொல்றாரு. அப்ப இது கட்சி அததான் என்ன சொல்ல முயற்சி பண்றாருன்னா, அப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்ற மாநிலங்கள் பிரிச்சு பேர் வைக்கும் போது தமிழ்நாடை பிரிச்ச அன்னைக்கு அதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்காம மதராஸ் அப்படின்னு, மகாணம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. வரலாற்றுல வச்சிருந்தாங்க. 1956 வருடங்கள்ல இருந்து. அதுக்கு அடுத்து குறுகிய காலங்கள் கழிச்சு ஜூலை 18ஆம் தேதி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வரலாற்றுல ஏடுகள்ல தமிழ்நாடுங்கிற பெயரை அதிகாரப்பூர்வமா மாத்துறாங்க. அப்படிங்களா? ஆமா. அப்ப நீங்க நினைச்சா மாத்துவீங்க, நினைச்சா இல்ல. அதிகாரப்பூர்வமா மதராஸ் மாகாணம்ங்கிறத தமிழ்நாடுன்னு அரசாங்க பதிவேட்டுல அப்பதான் பதிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா கெசட்ல தமிழ்நாடுன்னு பதிவு பண்ணப்பட்டக்கூடிய ஒரு தேதிங்கிறதப்போ ஜூலை 18ன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அந்த ஜூலை 18 தமிழ்நாடு அரசு நாளாக கொண்டாடுகிறது. சரிங்க. ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னா, ஜூலை 18 இல்ல, நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள். ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் தான் பிறந்த நாள், பேரு வச்ச நாள் பிறந்த நாள் கிடையாது, அதனாலன்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப இப்ப இந்த கருத்தை வச்சு உங்களுடைய உடன்பாடு என்ன நினைக்கிறீங்க? ஐயா கரெக்டான்னு சொல்லிருக்காரு. வரவேற்க வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள்.